என்ன ஜூலி சோகமாக உக்காந்துட்டு இருக்க? நான்சி, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனைடி. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சண்டை போட்டுக்கினாங்க. வீட்டில் நிம்மதியே இல்லை நான்சி. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா ஜூலி? கதையா? சரி சொல்லுடி நான்சி. ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன குழந்தை இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு 3 பேர் தேடி வந்தாங்க. அதில் ஒருத்தர் பணம் வச்சிட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் பதவி வச்சிட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் அன்பு வச்சிட்டு இருந்தாரு. அப்போ இந்த 3 பேரும் அவங்க வீட்டு கதவை தட்டினாங்க. உடனே அந்த வீட்டு அம்மா கதவை திறந்துட்டு இவங்க 3 பேரை நின்னதை பார்த்து தன்னுடைய கணவன் இடத்துல போய் சொன்னாங்க. அவரும் வந்தாரு. இந்த 3 பேரையும் பார்த்து என்னன்னு கேட்டாரு. அதில் ஒருத்தர் சொன்னார் நான் பணம் வச்சிட்டு இருக்கேன்னு, இன்னொருத்தர் சொன்னார் நான் பதவி வச்சிட்டு இருக்கேன்னு, இன்னொருத்தர் சொன்னார் நான் அன்பு வச்சிட்டு இருக்கேன்னு. எங்கள் 3 பேரில் யாருன்னா ஒருத்தரை தான் நீங்கள் கூப்பிடணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த மனைவி போயிட்டு தன்னுடைய கணவன் கிட்ட சொன்னாங்க, நம்ம பணத்தை கூப்பிடலான்னு. அதுக்கு அவங்க வீட்டுக்கார் சொன்னார், இல்லை இல்லை நம்மளுக்கு பதவி தான் வேணும், நான் பதவியை கூப்பிடுறேன்னு சொன்னார். அப்புறம் என்னடி ஆச்சு? பாரு, இவங்களுக்குள்ள பெரிய சண்டை, நல்லா அடிச்சுக்கிற அளவுக்கு ஆச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சின்ன பொண்ணு, அப்பா அம்மா சண்டை போடாதீங்க, நம்ம அன்பை கூப்பிடலான்னு சொன்னாங்க. உடனே இந்த அப்பாவும் அம்மாவும், சரிம்மா இந்த பணத்தினாலையும் பதவினாலையும் நம்மளுக்கு பிரச்சனை தான் வருது, நம்ம அன்பையே கூப்பிடலான்னு முடிவு எடுத்தாங்க. உடனே போயிட்டு வெளியே இந்த 3 பேரில் அன்பை பார்த்து கூப்பிட்டாங்க. அன்பு உள்ளே வந்தது, கூடவே பணமும் பதவியும் வந்தது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நாங்கள் ஒருத்தரை தானே கூப்பிட்டோம், நீங்கள் ஒருத்தரை தானே கூப்பிட்டு சொன்னீங்கன்னு. அதுக்கு பணம் சொல்லிச்சு பணத்தை தேர்ந்தெடுத்தா நான் மட்டும் தான் வருவேன்னு, பதவி சொல்லிச்சு என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நான் மட்டும் தான் வருவேன்னு, அன்பு சொல்லிச்சு என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா மற்ற 2 பேரும் என் கூட வருவாங்கன்னு. சரி நான்சி, நானும் என் குடும்பமும் சேர்ந்து ஏசப்பா கிட்ட ஜெபிக்கிறோம் நான்சி. எங்கள் குடும்பத்துக்கும் சமாதானம் வரும். கண்டிப்பாக தேவன் அன்பாக இருக்கிறார் ஜூலி. வேதம் சொல்லுது 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. நம்மளும் தேவனை கூப்பிடணும். தேவன் இடத்துல அன்பாக இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் சமாதானமும் மகிழ்ச்சியும் வரும்.